இன்றைக்கி சண்டே மார்னிங் எந்திச்ச உடனே என்னம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கோயிலுக்கு போகணும்ல, ஸோ வந்துட்டு காலைல மட்டும் டிஃபன் செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. பூரி சுடுறேன்னு சொன்னாங்களா, சரி நானே சுடுறேன்னு பார்த்தேன். நான் சுட்டதா அப்பளம் மாதிரி வந்துருமே, சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்த்தா எல்லாமே புசு புசுன்னு வந்துருச்சு. எனக்கே ஒரே ஷாக்காக போச்சு. எப்படி டயட் இருந்துட்டு பூரி சாப்பிட்றீங்கன்னு கேட்காதீங்க. நான் 2 தான் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக 4, 5 சாப்பிடுவேன். நான் 2 தான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். நான் டயட்டுங்கிறத விட சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிட்டேன் அப்படின்கே சொல்லிக்கலாம். 11 மணிக்கு மேலே தான் நம்ம கோயிலுக்கு கிளம்பணும். இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, செட்டிப்பாளையத்தில் அன்றைக்கி கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன்னா, அதுக்கு வந்துட்டு 48 நாள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சது நாள் இன்னைக்கு முடியுதுங்கங்காட்டிக்கு இன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு யாகசாலை போட்டிருந்தாங்கன்னு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு லஞ்சும் கோயிலே முடிஞ்சிருச்சு. லஞ்ச் முடிஞ்ச உடனே என்ன பண்ணோன்னா, சரி கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி சும்மா சுற்றிட்டே இருந்தோமா. அப்புறம் என் தங்கச்சி இது வாங்குறியா அது வாங்குறியான்ட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு இந்த மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்தால் நான் திரும்பி பேசிகிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே பார்த்தா கை ஃபுல்லாக போட்டு வச்சுட்டாங்க.